Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்குனோ பாஸ்கெட்பாலோட சீசன் 3 எபிசோட் 10 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல மேட்ச்க்கு முன்னாடி நாள் நம்ம சேரியன் டீம் பேசிக்கிட்டு இருந்ததா காட்டுறாங்க. கோச் வந்து நேரம் நம்ம ஏற்கனவே கைஜோ டீம் கூட வின் பண்ணிருக்கோம், அதனால கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருக்கலாம்னு மட்டும் நினைச்சறாதீங்க அப்படினு சொல்றாங்க எல்லார்கிட்டயும். அப்ப ஹியூகா வந்து ஆக்சுவலி கோச் நம்ம இப்பதான் கைஜோ டீம் கூட ஃபர்ஸ்ட் டைம் மோதவே போறோம் அப்படினு சொல்றான். ஏன்டா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட விளையாண்ட நீ மறந்துட்டியா அப்படினு சொல்லிட்டு கோகனே கேக்குறான். நீ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரியல் மேட்ச்ல விளையாட போறோம் அப்படினு சொல்லிட்டு மீன் பண்றியா அப்படினு இசுகி சொல்றான். அப்ப ஹியூகாவே வந்து நம்ம கேம்ப் போயிருந்தப்ப கைஜோ வெர்சஸ் டோவோ கேம் பார்க்க போயிருந்தோம் இல்லையா, அங்க யாரோ ஒரு சிலர் பேசிக்கிட்டு நான் கேட்டேன். அவங்க வந்து என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா கைஜோ டீம் தான் ரொம்பவே ஸ்ட்ராங், கைஜோ டீம் என்னதான் சேரியன் டீம் பிராக்டிஸ் மேட்ச்ல வின் பண்ணிருந்தாலும் அது ஜஸ்ட் பிராக்டிஸ் தானே, ஆனா அவங்கள பாரு இன்டர் ஹைக்கு கூட வரல, அப்படி பார்த்தா கைஜோ டீம் இன்டர் ஹைல இருக்கு, அவங்க தானே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போயிருப்பாங்க. ஹியூகாவுமே இதெல்லாம் சொல்லிட்டு நம்ம ஒண்ணு பாராட்டுக்காக இந்த கேம் விளையாடல, இருந்தாலுமே அவங்க சொல்றது கரெக்ட் தான். பிராக்டிஸ் மேட்ச்ல நம்ம 100 வாட்டி கூட ஜெயிக்கலாம், பிராக்டிஸ்ன்றதே ரியல் மேட்ச்க்கு எடுக்கிற ஒரு ட்ரைனிங் தான். சோ 100 பிராக்டிஸ் மேட்ச்ல ஜெயிச்சு ஒரு ரியல் கேம்ல தோத்தாலும் அதுக்கு எந்த ஒரு அர்த்தமே இல்ல அப்படின்னு ஹியூகா சொல்றான். இப்ப மேட்ச காட்டுறாங்க. மோரியம் வந்து ஹியூகாவோட டிஃபென்ஸ் தாண்டி 3 பாயிண்ட் எய்ம் பண்றான். பட் ஹியூகாவும் கடைசில வந்து ஜம்ப் பண்ணிடுறான், அவனோட விரல்ல பட்டு பால் போகுது. கரெக்ட்டா அதுவும் பாஸ்கெட்குள்ள போகாம சுத்திட்டு வெளிய வரும்போதே கியோசி ரீபவுண்ட் ஆடலாம் சொல்லிட்டு வர்றான். ஆனா கியோசிக்கு முன்னாடி ஹாயகாவா அந்த பால கரெக்ட்டா ரீபவுண்ட் ஆடிறான். ஹாயகாவா கிட்ட டக்குனு அந்த 8 நம்பர் பிளேயர் பால கூட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஷூட் பண்ண வந்துறான். இருந்தாலும் கியோசி அவனுக்கு வந்து ஜம்ப் பண்றான். கியோசி அன்னியார லைட்டா பேலன்ஸ் இல்லாம அவன் மேலே போய் மோதிறான். அவன் இருந்தாலுமே அந்த பாயிண்ட் அக்யூரேட்டா ஷூட் பண்ணிடுறான். இப்போ பாயிண்ட் பார்த்தா கைஜோ 57 சரி 59 சொல்லிட்டு இருக்குது. கைஜோ டீமுக்கு ஒரு ஃப்ரீ த்ரோ வேற கிடைச்சிருக்குது. அப்ப அந்த 8 நம்பர் பிளேயர் நேரா கியோசி கிட்ட வந்துட்டு ஒரு பிளேயரா பாக்குறப்ப என்னை விட ரொம்பவே ஸ்ட்ராங் தான், அதனாலதான் நான் உன்கிட்ட தோக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க ஜெயிக்கணும்ன்ற வெறியோட எங்களுக்கு ஜெயிக்கணும்ன்ற வெறி தான் அதிகமா இருக்குது, நாங்க கண்டிப்பா எங்களுக்கான ரிவெஞ்ச் வாங்குவோம் அப்படின்ட்டு அவன் சொல்றான். அது மட்டும் இல்லாம போன மேட்ச் நடந்தப்ப நீ எல்லாம் இல்லவே இல்ல, சோ திடீர்னு வந்துட்டு உன்னை வின் பண்ணவும் நான் விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். வாயை திறந்து ஏதாவது பேச வேண்டியதானடா அப்படின்னு சொல்லிட்டு முதுகுலயே ஹியூகா வந்து ஒரு அடியை போடுறான் கியோசிக்கு. அவன் சொல்றதுலயே அப்படி சும்மா கேட்டுக்கிட்டு வெட்டியா நின்னுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். இருந்தாலும் அவன் சொன்னது கரெக்டா தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். நம்ம நேத்து நைட்டு பேசுனது நீ மறந்துட்டியா, இப்ப அவன் பேசுனதுல எந்த லாஜிக்கும் கிடையாது, அயன் ஹார்ட் அப்படின்னு ஹியூகா சொல்றான். நான் தான் சாரி கேட்டேன், நீ அயன் ஹார்ட் எல்லாம் கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு கியோசி சொல்றான். ஏன்டா எங்க டீமே உன்னை நம்பிதான் இருக்கு, நீ அன்கிரவுண்டட் கிங்ல ஒருத்தன் அப்படின்ற ஹியூகா சொல்றான். அதையுமே சொல்லாதா அப்படின்னு கியோசி சொல்றான். தக்காளி இதுக்காகவே நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அயன் ஹார்ட் ஏலம் விட்டுக்கிட்டு கிடக்குறான். கியோசி அவன் பொறுமை இழந்து பொங்கிடுறாட்டே, ஏன்டா அப்படி சொல்லிட்டு இருக்கான், சொல்லாதன்னு சொல்றேன்ல வாய் மூடுறா அப்படின்ட்டு சொல்லிடுறான். இப்படியே இவங்க ரெண்டு பேரும் எதிர்த்து பேசி சண்டை போட்டுக்கிட்டே கிடக்குறாங்க. சொந்த டீம் பிளேயர்ஸ்க்கு கடுப்பாய் போகுது. நம்ம இந்த சண்டையை தடுத்து வைக்கலாமா, இவங்க ஓகேவா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு காகமி இசுகி கிட்ட கேக்குறான். அவங்களே கொஞ்ச நேரத்துல ஓஞ்சிருவாங்க, நீ சும்மா விடு அப்படின்ட்டு இசுகி சொல்லிடுறான். கேம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் முறைச்சிட்டு தான் இருக்காங்க. காகமி வந்துட்டு உண்மையிலேயே ஓகேவா தான் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் மறுபடியும் இசுகி கிட்ட. அதெல்லாம் அவங்க ஓகேவா தான் இருப்பாங்க, நீ இப்பதானே வந்திருக்க அதனால உனக்கு தெரியல, போன வருஷம் எல்லாம் இவங்க ரெண்டு பேரும் எப்பயுமே இப்படிதான், இப்பெல்லாம் நீங்க இருக்கறதுனாலதான் வாயை பொத்திக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கு எப்பவும் ஒத்தே போகாது அப்படின்னு நல்லதுக்கே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். இல்ல அப்படி எல்லாம் கிடையாது, அவங்க தான் சேரியன் டீம் சாம்பியன்ஷிப் லீக்குக்கே போன வருஷம் கொண்டு போன வச்ச பில்லர்ஸ், சோ நீ அவங்கள தாராளமா நம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இசுகி சொல்றான். இசுகி அப்படியே இப்ப பால கொண்டு வந்து ஹியூகா கிட்ட கொடுக்குறான். ஹியூகா வந்துட்டு மீட்டப் கிட்ட பாஸ் பண்றான். மீட்டப் ஷூட் பண்ண வரும்போது அவங்க டீமோட டிஃபெண்டர் வந்து லைட்டா தட்டி விட்டுறான். அந்த பால் அப்படியே பாஸ்கெட்குள்ள விழாம வெளியே வரும்போது கியோசி பயங்கரமா கத்திக்கிட்டே வேற லெவல் அவனோட வயசுல மாதிரி போட்டு அப்படியே பால மறுபடியும் டங்க் பண்ணிடுறான். இப்ப மோரியமா ஷூட் பண்ண வரும்போது அவனோட டைமிங்க்கு ஏத்த மாதிரி கரெக்டா ஹியூகா ஜம்ப் பண்ணிடுறான். இவன் என்னோட டைமிங்க்கு கிட்டத்தட்ட அக்யூரேட்டா வர ஆரம்பிச்சா அப்படின்னு சொல்லிட்டு மோரியமாக்கு ஷாக்கா இருக்குது. அப்படியே இந்த வாட்டி அவனோட irregular ஷாட் ஷூட் பண்ண வரும்போது ஹியூகா ஒத்த கையை வச்சு அசால்ட்டா தடுத்து விட்டுட்டு போயிடுறான். அப்ப இசுகி பால கொண்டு போய்கிட்டு இருக்கான். ஹியூகா கியோசி ரெண்டு பேரும் முறைச்சிட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு என்ன ஒரு கோஆர்டினேஷன் பண்ண தெரியல, ஹியூகா கரெக்டா பின்னாடி ஓட ஆரம்பிச்சான். கியோசி வந்து அவங்க பிளேயர் ஸ்கிரீன் வச்சிடறான். இசுகி வந்துட்டு பால ஹியூகா கிட்ட கொடுக்க ஹியூகா மறுபடியும் கியோசி கிட்ட கொடுத்துறான். கியோசி வேற லெவல்ல போய் ஷூட் பண்ணி முடிச்சிடறான். கியோசி போகும்போதே நல்ல பாஸ் அப்படின்ட்டு சொல்றான். ஹியூகா வந்துட்டு நல்லா ஸ்கிரீன் வச்சு அப்படின்ட்டு சொல்றான். அதையும் முறைச்சிக்கிட்டே தான் பேசுறாங்க. பாத்தியா நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இசுகி காகமி கிட்ட சொல்றான். சேரியன் டீம் இதே மாதிரி கண்டினியூஸா சூப்பரா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. காகமி ஒரு பால் சூப்பரா டங்க் பண்றான். இதெல்லாம் கீஸே பாத்துக்கிட்டு பொறுத்துக்க முடியாம கோச் உள்ள இறக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அவர் பல்ல கடிச்சுக்கிட்டு எதுவுமே பேசாம இருக்கிறாரு, அதனால இவனும் அமைதியா உட்கார்ந்துடுறான். அடுத்து திரும்பவும் காகமி ஒரு பால் ஷூட் பண்றான். இப்ப தேர்ட் குவார்டர் முடியுது. சேரியன் 67 கைஜோ 58 சொல்லிட்டு இருக்குது பாயிண்ட். இப்ப ராகுசான் பிளேயர்ஸ் எல்லாரும் மேட்ச் பாக்குறதுக்காக உள்ள வந்து உட்கார்றாங்க. ஆகாஷ் உட்கார்ந்து மேட்ச் பாத்துக்கிட்டு இருக்கான். நேரா காகமி வந்து டபுள் டீமிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன அதை அசால்ட்டா ஓவர் கம் பண்ணி வர்றான். அப்படியே வந்துட்டு பால் தூக்கி கியோசி கிட்ட பாஸ் பண்றான். கியோசி ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். அந்த சவுப்பு முடி நல்லா விளையாடுறாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிம்பாடி சொல்றான். இன்னொரு தடவை வந்துட்டு அவன் டபுள் டீமிங் பிரேக் பண்ணது கூட பெருசு இல்ல, அதுக்கு அடுத்து வந்து கடைசியில பாஸ் கொடுத்தான் பாத்தியா, அது ரொம்பவே சிம்பிளா இருக்கும், ஆனா பார்க்க பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். கோட்டருமே வந்துட்டு சேரியனோட கேம் பிளேவே இப்ப ஒரே ஒரு வாட்டி தான் பார்த்தேன், ஆனா அவங்க ரொம்பவே அமேசிங்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது இல்லையா ஆகாஷி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு ஆகாஷியுமே வந்துட்டு அவங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்காங்க, இப்பதான் புரியுது எப்படி செமிஃபைனல் வர வந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் இயர் பசங்க செகண்ட் இயர் பசங்க தான் இருக்காங்கன்றதே தெரியாத அளவுக்கு சூப்பரா விளையாடுறாங்க. இன்னொரு பக்கம் கைஜோ டீமே ரொம்ப ஸ்ட்ராங் தான், ஆனா கீசே இல்லாம அவங்களால சேரியனை ஸ்டாப் பண்ணவே முடியாது. கீசேக்கு கால்ல ஏதோ இன்ஜுரின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவனோட புது எபிலிட்டியை 3 நிமிஷம் யூஸ் பண்ணிட்டான், இன்னும் 2 நிமிஷம் தான் அதுக்கான டைமுமே இருக்குது. அப்ப ரீகோமே வந்துட்டு நம்ம வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சா 15 பாயிண்டா லீடிங் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றா. என்னால இந்த கேரண்டியா சொல்ல முடியாது, பட் ஒரு 15 பாயிண்ட் நம்ம லீடிங் எடுத்துட்டோம் அப்படின்னா கீசேயோட பெர்ஃபெக்ட் காப்பியா இருந்தாலும் 2 நிமிஷத்துல அவ்வளவு பாயிண்ட் எடுத்துக்க முடியாது, அதனால அதான் நமக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப குரோக்கோ வந்துட்டு கோச்சை கூப்பிடுறான். இப்ப கேம்குள்ள வந்துட்டு அவங்க டீம் பிளேயர் ஷூட் பண்றான், அந்த பாஸ்கெட் குள்ள விழாம வெளியே வருது. இந்த வாட்டி கியோசி ரீபவுண்ட் ஆறதுக்கு முன்னாடி அவங்க டீம் பிளேயர் கரெக்டா அந்த பால பாஸ்கெட் குள்ள அமைக்க விட்டுறான். கீசே வெளியில அப்படியே பல்ல கடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவங்க கோச் வந்துட்டு பொறுமையாருன்னு சொல்றாரு. கீசே அவன் மனசுக்குள்ளே நான் வர்ற வரைக்கும் எல்லாரும் காத்துக்கிட்டு இருங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அப்பதான் அவன் காசமாட்சு கூட டோவோ டீம் கூட தோத்ததுக்கு அப்புறமா பேசின ஒரு
ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறேன். நம்ம டோவோ டீமோட தோத்ததுக்கான காரணமே நான் தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு காசமாட்சி கிட்ட சொல்றேன். நீ என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, நீ தான் நம்மளோட ஏஸ், நம்ம டீம்ல இருக்க யாராவது ஒன்னாலதான் தோத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? டீமை வெற்றி பாதைக்கு கொண்டு போக வேண்டியது ஏஸோட வேலை தான், அதுக்காக தோக்குறதுக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் தான் சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. ஒரு ஏஸ்ன்றவன் டீமை முன்னோக்கி ஃபார்வர்ட்ல கொண்டு போகணும், அவ்வளவுதான் அப்படின்ட்டு காசமாட்சி சொல்லியிருப்பான். இப்ப கேம்குள்ள காகமி மறுபடியும் ஒரு பால் ஷூட் பண்றேன். இப்ப கைஜோ டீம் வந்துட்டு 15 பாயிண்ட் பின்தங்கி போயிட்டாங்க. கீசே வந்துட்டு இதுக்கு மேல என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிடுறான். இருடா போகாத அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாரு. இல்ல என்னால இதுக்கு மேல இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இங்க பாருடா, இன்னும் கேம்குள்ள 4 நிமிஷம் இருக்குது, உன்னோட பவரை 2 நிமிஷம் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேல நீ லேண்ட் பண்ணா உன்னால அப்புறம் லைஃப் டைம் எப்பயும் விளையாட முடியாத அளவுக்கு ஏதாவது பெருசா இன்ஜுரி ஆயிரும், அதனால ஒழுங்கா இரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு டீமை வெற்றி பாதைக்கு கொண்டு போக வேண்டியதான் ஏஸோட வேலையே. நான் இப்ப உள்ளே லேல் அப்படின்னா நான் என்ன ஒரு ஏஸ், இப்ப நான் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் என்னையவே ரொம்ப வெறுத்துருவேன், அதுக்கும் மேல எனக்கு இந்த டீம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றேன். கீசே அப்படியே ரெஃப்ரி கிட்ட வந்து சப்ஸ்டிட்யூட்ல மாற போறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் பார்த்தா குரோகோவும் வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் இயர் பசங்களும் நம்ம கோச் கிட்ட கேக்குறாங்க, குரோகோவை கொஞ்சம் சீக்கிரமா உள்ள இருக்கிறோமா, அவனோட மிஸ் டைரக்ஷன் இப்ப கைஜோக்கு அகைன்ஸ்ட் அவ்வளவு ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நானுமே அதே தான் யோசிச்சேன் அப்படின்னு கோச் சொல்றாங்க. அப்பதான் குரோகோ வந்து என்ன சொல்றான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நம்ம 15 பாயிண்ட் ஏற்கனவே லீடிங்ல இருக்கோம்டா, இப்ப நீ போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கோச் மதே சொல்றாங்க. அதனாலதான் நான் லேண்ட்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், நான் அவனை தோக்கடிக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவன் இந்த மாதிரி அப்செட்டா இருந்து உள்ள இறங்குறப்ப அது எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு குரோகோ சொல்லிட்டு போறான். கோச் அவங்க மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, ஜெனரேஷன் வரக்குள்ள இருக்க ஒருத்தரும் எந்த அளவுக்கு பயங்கரமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரை விட குரோகோக்கு நல்லாவே தெரியும். சோ உனைய தான் நாங்க நம்பி இருக்கோம் குரோகோ அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப கேம்ல லாஸ்ட் 4 நிமிஷம் தான் இருக்குது. 2 ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் பிளேயர்ஸ் உள்ள இறங்குறாங்க. இன்னொரு பக்கம் மோமோய் அவுமினே வந்துட்டு அப்படியே இழுத்துட்டு வந்துகிட்டு இருக்கா, மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ தானே பார்க்க வேணாம்னு சொன்ன அப்படின்னு சொல்றேன். இப்ப நான் என் மனசை மாத்திட்டேன், வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கா. ஸ்டேடியத்துக்குள்ளே அவங்க கரெக்டா வரப்ப அவுமினே வந்துட்டு கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கோம், இப்பதான் கிளைமேக்ஸ் நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்றான். அப்பதான் குரோகோ கீசே 2 பேருமே உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. கீசே உள்ள நடந்து வரும்போது காகமி வந்துட்டு ஃபைனலி நீ வந்துட்டியா, உனக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல வரான். ஆனா அவன் கீசேவோட கண்ணை பார்த்துட்டு அப்படியே பயந்துறான். இவன்ட்ட எதுவுமே பேசாம கீசே போயிடுறான். அப்ப குரோகோ உள்ள வந்து காகமி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். ஆமா நானுமே நோட் பண்ணேன், இன்னும் ஒரு செகண்ட் கூட இவங்க கிட்ட நம்ம கேர்லெஸ்ஸா இருந்துடவே கூடாது அப்படின்னு சொல்றான். ஆமா இப்ப சிச்சுவேஷன் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்குது, அந்த பசர் பீட்டர் சவுண்ட் கேட்கிற வரை என்ன நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம யாருக்குமே தெரியாது, சோ நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குரோகோவும் சொல்றான். இப்ப கீசே கையில தான் பால் வருது, காகமி தான் டிஃபெண்ட் பண்ண நிக்கிறான். கீசே மனசுக்குள்ளே இதுவரைக்கும் எல்லா தோத்த மேட்சஸையும் நினைச்சு பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் தோக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்ப காகமிக்கு கீசேயோட கண்ணை பார்த்தனே தெரிஞ்சு போச்சு, யூஸ் பண்ண போறான் பவர் அப்படின்ட்டு. கீசேவுமே டக்குன்னு ஆகாஷியோட எம்பரரை யூஸ் பண்ணி அவனை உட்கார வச்சுட்டு அவமினே மாதிரி ஃபாஸ்டா ஒரு டிரைவ போட்டு முன்னாடி போயிடுறான். அப்படியே அவன் முன்னாடி செம்ம ஸ்பீடா ஓடி வந்து கியோசியை தாண்டி லெஃப்ட் ஹேண்ட்ல பேஸ்கெட்குள்ள டங்க் பண்றான். இப்ப காகமி எந்திரிச்சு இவன் கூட நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடா ஓடுறான். நேரா குரோகோ வந்துட்டு இக்னைட் பாஸ் போட்டு காகமி கிட்ட கொடுக்குறான். காகமி அப்படியே முன்னாடி ஓடி போய் ஷூட் பண்ண வரும்போது என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மோரசாக்கி பாரா நிக்கிறான், தடுத்து விட்டுறான். அந்த பால காசமாட்சி எடுத்து அப்படியே கீசே கையில பாஸ் பண்றான். அந்நேரம் எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு, என்னடான்னு பார்த்தா இந்த கீசே பை உள்ள குரோகோட இக்னைட் பாஸ் போட வர்றான். இக்னைட் பாஸ் காய் அந்த ஒரு மூமெண்ட்டை போட்டு வேற லெவல்ல அவன் டீம் பிளேயருக்கு பாஸ் பண்ணி விட அவன் டீம் பிளேயர் கொண்டு போய் ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். இப்ப கைஜோ 66 செரின் 77 சொல்லிட்டு 11 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ் இருக்குது. அப்ப சப்ஸ்டிட்யூட்ல இருந்த செரின் பிளேயர்ஸ் எல்லாம் இவன் 4 நிமிஷத்துக்கு முன்னாடி அவனோட பவர் யூஸ் பண்றான், 2 நிமிஷத்துல இது போயிருமே, அப்ப இன்னும் 2 நிமிஷம் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் நம்ம கோச்மே சொல்றாங்க, எனக்கு என்னவோ அப்படி தெரியல, அவங்க எல்லாரோட பவர்ஸையும் யூஸ் பண்றப்ப அவனுக்கு ஸ்டாமினா அதிகமா போகும், ஆனா இப்ப அவனை பாக்குறப்ப ஸ்டாமினா கம்மியா தான் அவனுக்கு குறையிற மாதிரி இருக்குது. இப்படியே போச்சு அப்படின்னா இந்த கேம் ஃபுல்லா கூட அவனால இந்த பவர்ஸை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இவனோட பெர்ஃபெக்ட் காப்பியை ஸ்டாப் பண்ணல அப்படின்னா நம்ம கண்டிப்பா தோத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. இப்ப வர கீசே உள்ள இருந்த டைம் ஃபுல்லா அவன் கிட்ட இருந்து ஒருத்தரால கூட பால தொடவே முடியல. இதுக்கப்புறமா பால தொட முடியுதா, சரி இதை ஓவர் கம் பண்ணி வருவாங்கன்றத நம்ம அடுத்த எபிசோட்ல தான் பார்க்கணும். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பாய் கைஸ்.